நான் அவகிட்ட சொல்ல ரொம்ப முயற்சி பண்ணினேன். நான் அவகிட்ட சொல்ல நிறைய தடவை முயற்சி பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have tried many times to tell her. I have tried many times to tell her. I have tried. நான் முயற்சி பண்ணினேன். Many times நிறைய தடவை. To tell her அவகிட்ட சொல்ல நான் நிறைய தடவை முயற்சி பண்ணேன். I have tried many times to tell her. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், நான் இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ? வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ? வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறேன், நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் எதுவுமே சொல்ல மாட்டுற, நீ ஏன் எதுவுமே சொல்ல மாட்டுற, நீ ஏன் எதுவுமே பேச மாட்டுற அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Why aren't you saying anything? Why aren't you saying anything? Why aren't you saying அப்படின்னா நீ ஏன் எதுவும் சொல்லலை. எனித்திங்னா எதுவும். Why aren't you saying அப்படின்னா நீ ஏன் சொல்லலை. எனித்திங் அப்படின்னா எதுவும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வேறு ஏதாவது சொல்லணுமா, நீ வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have anything more to say? Do you have anything more to say? Do you have anything more? இன்னும் ஏதாவது இருக்கா? To say சொல்கிறதுக்கு இன்னும் ஏதாவது இருக்கா? Do you have anything more to say? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கேட்க மறந்துட்டேன், நான் கேட்க மறந்தே போயிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I forgot to ask. I forgot to ask. I forgot நான் மறந்துட்டேன். To ask கேட்குறதுக்கு, நான் கேட்குறதுக்கு மறந்துட்டேன். I forgot to ask. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் திட்டு வாங்குவேன், நான் தான் திட்டு வாங்குவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? நான் தான் திட்டு வாங்குவேன். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will get scolded. I will get scolded. நான் தான் திட்டு வாங்குவேன். I will get scolded. Scold அப்படின்னா திட்டுறது. ஸோ I will get scolded அப்படின்னு நான் தான் திட்டு வாங்குவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு என்ன ஆச்சு, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். What has happened to her? What has happened to her? What has happened? என்ன நடந்துச்சு? To her அவளுக்கு என்ன நடந்துச்சு, அவளுக்கு என்ன ஆச்சு? What has happened to her? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னை பார்க்க வந்திருக்கான், அவன் என்னை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has come to meet me. He has come to meet me. He has come அவன் வந்திருக்கான். To meet me என்னை பார்க்குறதுக்கு, என்னை சந்திக்க அவன் வந்திருக்கான். He has come to meet me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆறட்டும், அதை ஆற விடு, அது ஆறட்டும். இப்போ ஏதாச்சும் டீயோ இல்லை ஏதாவது சூடாக ஏதாவது குக் பண்ணால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் விடு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let it cool. Let it cool அதை ஆற விடு, அதை ஆறட்டும். Let it cool. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னைய பயமுறுத்துற, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why do you scare me? Why do you scare me? Scare அப்படின்னா பயமுறுத்துறது. Why do you scare me? என்னைய பயமுறுத்துற. ஓகேவா? ஸோ இதுவே என்ன பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will bring him. நான் அழைச்சிட்டு வரேன், நான் கொண்டுட்டு வரேன். him நான் அவனை அழைச்சிட்டு வரேன். இங்கே ஹிம்னு வந்ததுனால அழைச்சிட்டு வரேன்னு வரும். இதுவே I will bring that அப்படின்னா நான் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா I will bring that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை உன்கிட்ட சொன்னேனா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did I tell you that? நான் அதை உன்கிட்ட சொன்னேனா? Did I tell you நான் சொன்னேனா? That அதை நான் அதை சொன்னேனா? Did I tell you that?
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wanted to tell you something. I wanted to tell you something. I wanted to tell you. நான் சொல்லணும்னு நினச்சேன். சம்திங் ஒன்று. நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். I wanted to tell you something. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் தனியாக போகிற? நீ ஏன் தனியாக போகிற? இரு நானும் வரேன், நீ ஏன் தனியாக போகிற அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you going alone? Why are you going alone? Why are you going? நீ ஏன் போகிற? alone தனியாக. நீ ஏன் தனியாக போகிற? Why are you going alone? அவன் தனியாக போகிறானா? அவன் தனியாக போகிறானா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Is he going alone? Is he going alone? அவன் தனியாக போகிறானா? Is he going alone? தனியாக போகிறானா? இதுவே அவன் தனியாக போகிறான். அவன் தனியாக போகிறான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is going alone. He is going alone. அவன் தனியாக போகிறான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க உன் அம்மாவா? அவங்க உன்னோட அம்மாவா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Is she your mom? Is she your mom? அவங்க உன்னோட அம்மாவா? Is she your mom? இதுவே அவங்க அவளோட அம்மா. அவங்க அவளோட அம்மா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is her mom. She is her mom. அவங்க அவளோட அம்மா. She is her mom. இதுவே அவங்க அவளோட அம்மா கிடையாது. அவங்க அவளோட அம்மா இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is not her mom. She is not her mom. அவங்க அவளோட அம்மா கிடையாது. She is not her mom. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க அவளோட அம்மா கிடையாதா? அவங்க அவளோட அம்மா இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Isn't it she her mom? Isn't it she her mom? Isn't it she? அவங்க கிடையாதா? her mom அவளோட அம்மா. அவளோட அம்மா அவங்க கிடையாதா? Isn't it she her mom? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது. எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I get everything only now. I get everything only now. I get everything. எனக்கு எல்லாமே புரியுது. only now. இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. I get everything only now. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒன்றை மட்டும்தான் நம்பினேன். நான் ஒன்றை மட்டும்தான் நம்பினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I trusted only you. I trusted only you. I trusted நான் நம்பினேன். only you ஒன்றை மட்டும்தான் நான் நம்பினேன். I trusted only you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதை பண்ணுவேன்னு நான் கற்பனை கூட பண்ணலை. நீ இதை பண்ணுவேன்னு நான் கற்பனை கூட பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never imagined you would do this. I never imagined you would do this. I never imagined நான் கற்பனை கூட பண்ணலை. You would do this நீ இதை பண்ணுவேன்னு நான் கற்பனை கூட பண்ணலை. I never imagined you would do this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு தடவை நான் சொல்கிறத கேளு. ஒரு தடவை நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Please hear me out once. Please hear me out once. Please தயவு செஞ்சு hear me out நான் சொல்கிறத கேளு. once ஒரு தடவை நான் சொல்கிறத கேளு. Please hear me out once. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதை நினச்சி சந்தோஷம்தான் படுவ. நீ இதை நினச்சி சந்தோஷப்படுவ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You would be happy about it. You will be happy about it. You will be happy நீ சந்தோஷப்படுவ. about it இதை நினச்சி நீ சந்தோஷப்படுவ. You will be happy about it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இங்கே யாரும் வேண்டாம். எனக்கு இங்கே யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I don't want anyone here. I don't want anyone here. I don't want anyone எனக்கு யாரும் வேண்டாம். here இங்கே எனக்கு யாரும் வேண்டாம். I don't want anyone here.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அங்கே யார் இருக்கா, உனக்கு அங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம். ஹூ டு யூ ஹாவ் தேர், ஹூ டு யூ ஹாவ் தேர், ஹூ டு யூ ஹாவ், உனக்கு யார் இருக்கா, தேர் அங்கே, அங்கே உனக்கு யார் இருக்கா, ஹூ டு யூ ஹாவ் தேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கிளம்பும்போது என்ன சொன்னேன், நான் கிளம்பும்போது என்ன சொன்னேன், இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். What did I say when I left? What did I say when I left? What did I say? நான் என்ன சொன்னேன். When I left, நான் கிளம்பும்போது. இதுவே நான் கிளம்பும்போது உன்கிட்ட என்ன சொன்னேன், இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். What did I tell you when I left? What did I tell you when I left? What did I tell you? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன். When I left, நான் கிளம்புனப்ப. ஸோ லீவோட பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட். ஓகேவா. கிளம்பும்போது உன்கிட்ட என்ன சொன்னேன். இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் இன்னும் அதை நம்ப முடியல, என்னால் இன்னும் அதை நம்ப முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். ஐ காண்ட் ஸ்டில் பிலீவ் தட், ஐ காண்ட் ஸ்டில் பிலீவ் தட், ஐ காண்ட் பிலீவ் அப்படின்னா என்னால் நம்ப முடியலை. ஸ்டில் இன்னமும், தட் அதை என்னால் இன்னமும் அதை நம்ப முடியல. ஐ காண்ட் ஸ்டில் பிலீவ் தட். ஓகேவா. உன்னால் அதை நம்ப முடியுதா, உன்னால் அதை நம்ப முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா. எல்லோரும் தவறு செய்வார்கள், யார் தான் தப்பு பண்ணல, எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ், எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ், எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னா எவ்ரி ஒன்னா எல்லாரும், மிஸ்டேக்ஸ்னா தவறு, தப்பு. ஓகேவா. எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக் அப்படின்னா எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சீக்கிரமாக திரும்ப வருகிறேன், நான் சீக்கிரமாக திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I'll be back soon, I'll be back soon, I'll be back அப்படின்னா நான் திரும்ப வருவேன். soon அப்படின்னா சீக்கிரமா. I'll be back soon, நான் சீக்கிரமா திரும்ப வருவேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் சரியாகிவிடும். இப்போ யாரோ ஏதோ கவலைப்பட்டு இருந்தாங்கன்னா கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. எவ்ரிதிங் வில் பி ஃபைன், எவ்ரிதிங் வில் பி ஃபைன், எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, வில் பி ஃபைன் அப்படின்னா நல்லா, எல்லாமே நல்லபடியா இருக்கும். ஸோ எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்வேன், நான் எல்லாத்தையுமே சமாளிச்சுப்பேன், ஒரு பிரச்சனைகளை நான் எல்லாத்தையுமே சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I will handle everything, I will handle everything, I will handle அப்படின்னா சமாளிக்கிறது. ஸோ I will handle அப்படின்னா நான் சமாளிப்பேன், everything அப்படின்னா எல்லாத்தையுமே, I will handle everything நான் எல்லாத்தையுமே சமாளிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்களா. இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டரோட இல்லை பிரதரோட இப்போ 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அம்மா இங்கே சண்டை போட்டுருந்தாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Are you guys fighting? Are you guys fighting? Are you guys fighting அப்படின்னா சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா. ஓகேவா. ஃபைட் அப்படின்னா சண்டை போடுறது. ஸோ are you guys fighting அப்படின்னா நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது பார்ப்பதற்கு அப்படிதான் இருக்கிறது. இப்போ லாஸ்ட் சென்டென்ஸே பார்த்தோம் இல்லையா. ஸோ சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா, இல்லையே பார்க்கறதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பார்க்கறதுக்கு அப்படி தெரியுதே அப்படின்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. இட் லுக்ஸ் லைக் தட், இட் லுக்ஸ் லைக் தட், இட் லுக்ஸ் லைக் தட் அப்படின்னா பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. ஓகேவா. ஸோ இட் லுக்ஸ் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கு உட்காருகிறேன். இப்போ யாரும் இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ வில் சிட் ஹியர், ஐ வில் சிட் ஹியர், ஐ வில் சிட் ஹியர் அப்படின்னா நான் ஹியர் அப்படின்னா இங்கே, ஸோ ஐ வில் சிட் அப்படின்னா நான் உட்காந்துக்கிறேன், ஐ வில் சிட் ஹியர் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி பேசுவது உனக்கு நல்லதல்ல, இப்படிலாம் பேசாத, இப்படி பேசுறது உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ டு டாக் லைக் திஸ், இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ டு டாக் லைக் திஸ், இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ அப்படின்னா உனக்கு நல்லது கிடையாது, உனக்கு நல்லது இல்லை. என்னது டு டாக் லைக் திஸ், இது மாதிரி பேசுறது, இது மாதிரி பேசுறது உனக்கு நல்லது கிடையாது. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ டு டாக் லைக் திஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ உன் வேலையை பார், என் விஷயத்தில் தலையிடாதே. இப்போ யாராவது ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீ உன் வேலையை பார், என் விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர்ஸ்.
மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா நீ உன் வேலையை பாரு, உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், டு நாட் இன்டர்ஃபியர். இன்டர்ஃபியர்னா தலையிடுறது. ஸோ டோன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னா தலையிடாத. எங்க? இன் மை அஃபேர்ஸ், என்னோட விஷயத்தில். ஸோ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளை பார்த்து பொறாமைப்படாதே. அவளை பார்த்து ஏன் பொறாமப்படுற, அவளை பார்த்து பொறாமப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் பி ஜெலஸ் ஆஃப் ஹர். டோன்ட் பி ஜெலஸ் ஆஃப் ஹர். டோன்ட் பி ஜெலஸ் அப்படின்னா பொறாமப்படாத. ஆஃப் ஹர் அப்படின்னா அவளை பார்த்து. ஸோ டோன்ட் பி ஜெலஸ் ஆஃப் ஹர், அவளை பார்த்து பொறாமப்படாத. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னிடம் ஏன் எல்லாவற்றிற்கும் பொறாமைப்படுகிறாய். என்னை பார்த்து ஏன் எல்லா விஷயத்துக்கும் இப்படி பொறாமப்படுற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Why are you jealous of me for everything? Why are you jealous of me for everything? Why are you jealous of me அப்படின்னா ஏன் என்னை பார்த்து பொறாமப்படுற. for everything அப்படின்னா எல்லாத்துக்கும். Why are you jealous of me for everything? எல்லாத்துக்கும் ஏன் என்னை பார்த்து பொறாமப்படுற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்வதை நீ செய். நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You do what I say. You do what I say. You do அப்படின்னா நீ பண்ணு. என்னது? what I say, நான் என்ன சொல்றேனோ அதை நீ பண்ணு. You do what I say, நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்வதை விட்டு விட்டு நீ ஏன் இதையெல்லாம் செய்தாய். நான் சொன்னதை செய்யாம நீ ஏன் இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Why did you do all this without doing what I told to do? Why did you do all this without doing what I told to do? Why did you do all this? நீ ஏன் இதெல்லாம் பண்ண? Without doing what I told to do. நான் என்ன செய்யணும்னு சொன்னனோ அதை விட்டுட்டு. Without doing what I told to do. நான் என்ன செய்யணும்னு சொன்னனோ அதை விட்டுட்டு நீ ஏன் இதெல்லாம் செஞ்ச. Why did you do all this? ஓகேவா? So why did you do all this without doing what I told to do? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இது எல்லாமே நீ சொன்னபடி தான் செய்தேன். நான் இது எல்லாமே நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I did all these things as you said. I did all these things as you said. I did all these things அப்படின்னா நான் இதெல்லாம் நான் செஞ்சேன். எப்படி? as you said, நீ சொன்ன மாதிரி. I did all these things as you said. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் மிகவும் கவலையாக இருக்கிறாய். ஏன் மிகவும் கவலையாக இருக்கிறாய். ஸோ இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Why are you so anxious? Why are you so anxious? ஸோ anxious அப்படின்னா என்னன்னா, ஸோ கவலைனா சேடு தானே வரும். இங்கே ஏன் ஆங்ஷியஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது எப்படிப்பட்ட கவலை அப்படின்னா ஒரு மாதிரி பயம் கலந்த கவலையாக இருக்கும் இல்லையா? ஸோ பயம், ஐயோ என்னாக போதோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாக இருப்போம் இல்லையா? ஸோ அதான் ஆங்ஷியஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கேட்டோம்னா இந்த வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ why are you so anxious? Why are you so anxious? ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம பார்த்துருக்க சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ற மாதிரியான சென்டென்சஸ் தான் இல்லையா? ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ சூப்பராக பேசி கலக்குங்க. நவ் இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ். உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணலாமா? உங்க நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்கான டுடே சென்டென்சஸ். நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். நான் ரொம்ப பதட்டமா இருந்தேன். அந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப கவலையும் பயமும் கலந்த பதட்டமாக இருந்தேன். ஸோ அந்த மீனிங்ல நான் சொல்றேன். நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் தி சென்டென்ஸ் இஸ் நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். நான் ரொம்ப பதட்டமா இருந்தேன். ஓகேவா? இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இது யாரையும் எதுவும் பண்ணாது. இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. It causes no trouble to anyone. It causes no trouble to anyone. It causes no trouble அப்படின்னா இது எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது. இதனால எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? to anyone அப்படின்னா யாருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன சொன்னாய். நீ என்ன சொன்ன. இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. What did you say? What did you say? What did you say அப்படின்னா நீ என்ன சொன்ன. past tense, அதனால did யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கணும்னா what do you say? ஓகேவா? ஸோ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கறதுக்காக what did you say? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இன்னும் முடிவெடுக்கவில்லை. நான் இன்னும் முடிவு எடுக்கலை. இனிமே தான் நான் இன்னும் முடிவு எடுக்கணும். நான் இன்னும் இந்த முடிவு எடுக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க.
I haven't decided yet. I haven't decided yet. I haven't decided அப்படின்னா நான் முடிவு எடுக்கல. Decide அப்படின்னா முடிவு எடுக்கிறது. ஸோ I haven't decided அப்படின்னா நான் முடிவு எடுக்கல. Yet அப்படின்னா இன்னும் நான் முடிவு எடுக்கல. I haven't decided yet. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் சமாளிக்க முடியாது. உன்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. You won't be able to manage. You won't be able to manage. You will not be able to manage. அதான் will not be தான் won't be அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ you will not be able to manage அப்படின்னா மேனேஜ் அப்படின்னா சமாளிக்கிறது, பார்த்துக்கிறது அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதை வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னா you won't be able to handle அப்படின்னு சொல்லலாம். you won't be able to manage அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். உன்னால் சமாளிக்க முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, உன்னால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது, ஹெல்ப் இல்லாமல் சமாளிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு you won't be able to manage or you won't be able to handle. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாம் தான் இங்கு முதலில் வந்தோம். ஏதோ ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போயிடுறீங்க, யாருமே இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிடுறீங்க. இப்போ நம்ம தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். We came here first. We came here first. We came here அப்படின்னா நம்ம இங்கே வந்தோம். Came அப்படின்னா வந்தோம், we அப்படின்னா நாம், came அப்படின்னா வந்தோம், here அப்படின்னா இங்கே நம்ம இங்கே வந்தோம், first அப்படின்னா முதல்ல நம்ம தான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்தோம், நம்ம தான் இங்கே முதல்ல வந்தோம். We came here first. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிறிது நேரம் ஆகும். இப்போ இந்த வேலை முடிய எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. It may take some time. It may take some time. It may take some time அப்படின்னா இது செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், இதெல்லாம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு it may take some time. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கு தான் வருகிறான், அவன் இங்கே தான் வரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. He is coming here. He is coming here. He is coming அப்படின்னா அவன் வந்துட்டு இருக்கான், அவன் வரான். Here அப்படின்னா இங்கே. ஸோ he is coming here அப்படின்னா அவன் இங்கே வரான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை அங்கு பார்க்கவில்லை, நான் உன்னை அங்கே பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. I didn't see you there. I didn't see you there. I didn't see you அப்படின்னா நான் உன்னை பார்க்கல. didn't அப்படின்னா past tense, முன்னாடி பார்க்கலன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அதனால I didn't see you there அப்படின்னா அங்கே. I didn't see you there, நான் உன்னை அங்கே பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சென்னைக்கு போகிறேன். ஸோ இங்கே நான் சென்னைக்கு போகிறேன், கன்ஃபார்மாக நம்ம போகிறோம். ஓகேவா? நான் கன்ஃபார்மாக சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ எம் கோயிங் டு சென்னை. ஐ எம் கோயிங் டு சென்னை. ஸோ நம்ம ஒரு விஷயம் முடிவாகி நம்ம கன்ஃபார்ம் ஆகி நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணும்னா ஐ எம் கோயிங் டு அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ எம் கோயிங் டு சென்னை. இதுவே நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், அதெல்லாம் இன்னும் முடிவாகலை, ஆனால் சொல்லணும் நான் வந்து சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் கோ டு சென்னை அப்படின்னு சொல்லணும். இதுவே நம்ம கண்டிப்பாக நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் கோயிங் டு சென்னை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எங்கே இருக்கிறேன் என்று கண்டுபிடி. இப்போ நம்ம வீடியோ கால் பண்ணிவிட்டு நான் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. கெஸ் வேர் ஐ எம். கெஸ் வேர் ஐ எம். கெஸ் அப்படின்னா கண்டுபிடிங்க, கெஸ் பண்ணுங்க. ஓகேவா? வேர் ஐ எம் அப்படின்னா நான் எங்கே இருக்கேன்னு. கெஸ் வேர் ஐ எம், நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அங்கு சந்தோஷமாக இருக்கலாம். நீ அங்கே போனீங்கன்னா ஹாப்பியாக இருக்கலாம், நீ அங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. யூ கேன் ஸ்டே தேர் ஹாப்பிலி. யூ கேன் ஸ்டே தேர் ஹாப்பிலி. யூ கேன் ஸ்டே தேர் அப்படின்னா நீ அங்கே இருக்கலாம், ஹாப்பிலி அப்படின்னா சந்தோஷமா. யூ கேன் ஸ்டே தேர் ஹாப்பிலி, நீ அங்கே சந்தோஷமா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னை கூப்பிடு. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Call me if you need any help. Call me if you need any help. Call me if you need anything அப்படின்னா உனக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடு. Call me if you need any help அப்படின்னா உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்னை கூப்பிடு. ஓகேவா? ஸோ call me if you need anything அப்படின்னா உனக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்படி இவ்வளவு வேகமாக சமைத்தாய். இப்போதானே வந்தோம், எப்படி அதுக்குள்ள சமைச்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. How did you cook so fast? How did you cook so fast? How did you cook அப்படின்னா நீ எப்படி சமைச்ச. so fast அப்படின்னா இவ்வளோ வேகமா, நீ எப்படி இவ்வளோ வேகமாக சமைச்ச. How did you cook so fast? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
அவர்கள் கதை பேசி கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க சும்மா கதை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. they are chatting. சாட் அப்படின்னா கதை பேசுறது. ஓகேவா? ஸோ சாட் வாட்ஸ்அப்லலாம் வரும் இல்லையா? சாட்னா நம்ம கதை பேசுறது அதை மாதிரி. ஓகேவா? ஸோ they are chatting அப்படின்னா அவங்க கதை பேசிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு எதுவுமே புரியவில்லை. ஸோ அவன் பேசுறது உனக்கு ஏதாவது புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பேசினானே எனக்கு புரியல, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I didn't understand anything. I didn't understand அப்படின்னு எனக்கு புரியல. முன்னாடி நடந்தது, முன்னாடி புரியல. ஸோ I didn't understand anything அப்படின்னா எதுவுமே. ஓகேவா? அவன் என்ன சொல்கிறான்? அவன் என்ன சொல்றான்? அவன் சொல்றதே எனக்கு புரியலையே, அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.